ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டில் போட்டி அரசை நடத்தி கொண்டிருப்பதாக திராவிட கழக தலைவர் கி. வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானம் அருகே திராவிட கழகம் சார்பில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவதூறு பிரச்சாரத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய கி. வீரமணி, ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டை ஆள்வதைப் போல் நினைத்துக் கொண்டு தமிழகத்தில் போட்டி அரசை நடத்தி கொண்டிருப்பதாக தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் பலமுறை குட்டு வைத்தும் ஆளுநர் RN ரவி செயல்பாட்டில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று கூறினார். ஆளுநர் ஒரு வார்த்தை சொல்றார், பயங்கரவாதம் தமிழ்நாட்டிலே தலைதூக்கி ஆடுகிறது. உண்மையா? பயங்கரவாதம் எங்க தலைதூக்கி ஆடுச்சு? செங்கோட்டைக்கு முன்னாலே எத்தனை குண்டு வெடித்து எத்தனை பேர் செத்தார்கள்? யாருடைய நிர்வாகத்தை இருக்கிறது? உள்துறையின் நிர்வாகம், அமித்ஷாவுடைய நிர்வாகம், டெல்லி ஆட்சியிலே இருக்கிற நிர்வாகம் தான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால், அங்கே நடந்தது இங்கே எப்போது நடந்த ஏதோ ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு நீங்கள் அதையே தலையை தூக்கி வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றால், இந்த ஆட்சி நிச்சயமாக மக்கள் ஆட்சி. எங்களுக்கு இந்த ஆட்சியை நீங்கள் அசைத்து விடலாம் நினைத்தார்கள். அசைத்தால் அதைவிட பலம் வருமே தவிர வேறொன்றும் கிடையாது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசியல் தலைமை உறுப்பினர் கே. பாலகிருஷ்ணன், 1000 பெரியார் வந்தாலும் ஆளுநர் RN ரவி போன்றவரை மாற்ற முடியாது என்று தெரிவித்தார். ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டின் அவமான சின்னம் என்றும் கடுமையாக விமர்சித்தார். ஆளுநர் பேசுகிறார், தமிழ்நாட்டிலே வடமாநிலத்திலே இருந்து வந்திருக்கிற இந்தி தொழிலாளிகளை அவமானப்படுத்துகிறார்கள். எவ்வளவு கேவலம் இது! உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் எத்தனை மார்க்ஸ் வந்து பாடம் போதிச்சாலும் உங்க மரம் மண்டையில ஏறவே ஏறாது. இன்னும் 1000 பெரியார்கள் வந்தாலும் ரவியை மாற்ற முடியுமா? ரவியினுடைய ஐடியாலஜியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது.